வணக்கம். தாயகம் மீடியா செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலையின் 17ஆம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு தமிழ் சிவில் சமூக அமையம் அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளது. உள்ளூர் இழுவைமடி படகால் வடக்கு மீனவர்கள் பெரிதும் பாதிப்பு. வடக்கு மீனவர் வர்ண குலசிங்கம் தெரிவிப்பு. தேசிய மக்கள் சக்தி மே தின கொண்டாட்டத்தில் பங்கேற்காத மீனவர்களுக்கு ரூபாய் 3000 அபராதம். பருத்தித்துறையில் சர்ச்சை. கொழும்பு துறைமுகத்திற்கு அருகில் சடலம் மீட்பு. யாழ் மாவட்ட கல்வியை சிதைப்பதற்கு தீவிர முயற்சி. ஆளுநரும் உடந்தை. இலங்கை ஆசிரியர் சங்கம் குற்றச்சாட்டு. தமிழகத்தின் முதலமைச்சர் அரியணையில் அமர்ந்தார் விஜய். ஈரானின் உச்ச தலைவர் தொடர்பில் அமெரிக்கா உளவுத்துறை வெளியிட்ட தகவல். 36வது தேசிய இளைஞர் விளையாட்டுப் போட்டி. யாழ் மாவட்ட மட்ட போட்டிகளில் கரவெட்டி மற்றும் கோப்பாய் அணிகள் வெற்றி. இனி விரிவான செய்திகள். முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலையின் 17ஆம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு தமிழ் சிவில் சமூக அமையம் அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளது. நினைவுகளே எங்கள் பேராயுதம், தமிழ் தேசிய உணர்வே எங்கள் பலம் என்ற தொனியில் குறித்த அறிக்கை வெளியாகியுள்ளது. குறித்த அறிக்கையில் 2009 முள்ளிவாய்க்காலில் 1,46,679 பேர் படுகொலை செய்யப்பட்டு 17 ஆண்டுகள் கடந்தும் இதுவரை எவ்வித நீதியும் கிடைக்கவில்லை என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மே 18 அன்று முள்ளிவாய்க்கால் கஞ்சி தயாரித்தல், சுடரேற்றி அஞ்சலி செலுத்தல், குருதிக்கொடை வழங்குதல் மற்றும் வரலாற்று ஆவணங்களை பாதுகாத்தல் போன்ற பணிகளை முன்னெடுக்குமாறும் அமையம் கோரியுள்ளது. மேலும் தற்போதைய அரசாங்கமும் தமிழ் தேசிய இனப்பிரச்சினை தொடர்பாக எந்த ஒரு முற்போக்கான நகர்வுகளையும் முன்னெடுக்கவில்லை என அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. உள்ளூர் இழுவைமணி மீன்பிடியால் வடக்கு மீனவர்கள் பெரிதும் பாதிக்கப்படுவதாக வடமராட்சி வடக்கு கடற்றொழிலாளர் கூட்டுறவு சங்கங்களின் சமாசத்தின் உபதலைவரும் வடக்கு மீனவ பிரதிநிதியுமான வர்ண குலசிங்கம் தெரிவித்துள்ளார். அவர் தனது இல்லத்தில் நடாத்திய ஊடக சந்திப்பிலேயே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். உள்ளூர் இழுவைமடி படகுகளின் மீன்பிடி தொழில் அதிகரித்துள்ளதால் சிறு மீனவர்களின் மீன்பிடி பெரிதும் பாதிக்கப்படுவதாகவும், சுமார் 40 வரை பயன்பாட்டில் இருந்த உள்ளூர் இழுவை மடிப்படகு தற்போது யாழ்ப்பாணத்தில் 600க்கும் அதிகமாக உள்ளதாகவும், இதனால் மீன் உற்பத்தி இடங்கள் அளிக்கப்படுவதால் மீன்பிடி தற்போது வீழ்ச்சியடைந்துள்ளதாகவும், இதனால் உள்ளூர் சிறு மீன்பிடியாளர்கள் பெரிதும் பாதிக்கப்படுவதாகவும், இதனை தடுப்பதற்கு மீன்பிடி அமைச்சு அல்லது கடற்றொழில் மற்றும் நீரியல் வளத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுப்பதில்லை என்றும் தெரிவித்துள்ளதுடன், இந்தியன் இழுவை மடிப்படகுகளாலும் அதிகளவான பாதிப்புகள் தொடர்ந்து பாதிக்கப்படுவதாகவும், மீனவர்கள் பிரச்சனைகளை எவரும் கண்டு கொள்வதில்லை எனவும், டித்வா புயலால் பாதிக்கப்பட்ட மீனவர்களுக்கு அரசாங்கம் இதுவரை நிவாரணம் எதுவும் வழங்கவில்லை எனவும், தடை செய்யப்பட்ட அனைத்து தொழில் முறைகளையும் தடை செய்ய வேண்டும் என்றும், தொடர்ந்தும் ஆட்சியில் வரும் கடற்றொழில் அரசாங்கங்களின் கடற்றொழில் அமைச்சர்களும் தமது அரசியல் நலனுக்காக தடை செய்யப்பட்ட மீன்பிடியை ஊக்குவிப்பதாகவும், என்பிபியின் மே தின நிகழ்விற்கு செல்லாத மீனவர்களுக்கு சில அரசு ஆதரவு சங்கங்கள் 3000 தண்டம் அறவிட்டதாகவும், கடற்றொழில் அமைச்சருக்கு கடற்றொழில் தொடர்பில் எதுவும் தெரியாது என்றும் தெரிவித்தார். மேலும் கடற்படை, காவல்துறை, சிறப்பு அதிரடிப்படை ஆகியோராவது மீனவர் பிரச்சனையில் அக்கறை கொண்டு உரிய நடவடிக்கை எடுக்குமாறும் கோரிக்கை விடுத்தார். கடந்த மே 1ஆம் தேதி யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற தேசிய மக்கள் சக்தியின் தொழிலாளர் தின நிகழ்வில் கலந்து கொள்ளாத மீனவர்களுக்கு தண்டப்பணம் விதிக்கப்பட்டுள்ளமை பருத்தித்துறை மீனவர் சமூகத்தில் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. யாழ்ப்பாணம் பருத்தித்துறை நகர் கடல் தொழிலாளர் கூட்டுறவு சங்க உறுப்பினர்களை தேசிய மக்கள் சக்தியின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற மே தின கூட்டத்தில் கலந்து கொள்ளுமாறு பருத்தித்துறை கொட்டடி மீனவர் சங்கம் அறிவுறுத்தியிருந்தது. சங்கத்தின் அறிவுறுத்தலை மீறி குறித்த மே தின கூட்டத்தில் சுமார் 60 மீனவ சங்க உறுப்பினர்கள் கலந்து கொள்ளவில்லை என தெரிவிக்கப்படுகிறது. இவ்வாறு கூட்டத்திற்கு செல்லாத உறுப்பினர்களுக்கு தலா 3000 ரூபாய் தண்டப்பணம் செலுத்துமாறும் மீனவர் சங்கம் தற்போது உத்தரவிட்டுள்ளது. இந்த விவகாரம் பருத்தித்துறை மீனவர் மத்தியில் பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்து மீனவ சமூகத்தினர் மற்றும் சமூக நலன் விரும்பிகள் முன்வைக்கும் பிரதான குற்றச்சாட்டுகளாக கடற்றொழிலாளர் சங்கங்களை ஒரு அரசியல் கட்சியின் தேவைக்காக பயன்படுத்துவது மற்றும் உறுப்பினர்களை கட்டாயப்படுத்தி அரசியல் கூட்டங்களுக்கு அழைத்து செல்வது ஜனநாயகத்துக்கு முரணானது. மக்களின் விசனம் தற்போதைய பொருளாதார சூழலில் அன்றாட வாழ்வாதாரத்திற்காக போராடும் மீனவர்கள் மீது
இவ்வளவு பெரிய தொகையை அபராதமாக விதிப்பது அநியாயமானது என ஆளும் தரப்பினர் மற்றும் சங்கத்தினர் மீது பலரும் விசனம் தெரிவித்துள்ளனர். அரசியல் மயமாக்க சுயாதீனமாக இயங்க வேண்டிய கடல் தொழிலாளர் சங்கங்களை தேசிய மக்கள் மையப்படுத்தும் முயற்சியாகவே இவ்வாறான செயற்பாடுகள் அமைந்திருப்பதாக சமூக நலன் விரும்பிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இந்த சம்பவம் பருத்தித்துறை மீனவ கிராமங்களில் தற்போது பேசு பொருளாக மாறியுள்ளதுடன் கட்டாய அரசியல் பங்கேற்பு குறித்த விவாதங்களையும் தோற்றுவித்துள்ளது. கொழும்பு துறைமுகத்துக்கு அருகில் உள்ள கடற்பரப்பில் சடலம் ஒன்று காணப்படுவதாக கொழும்பு துறைமுக போலீஸ் நிலையத்திற்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். உயிரிழந்தவரின் ஆள் அடையாளம் இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை என போலீசார் தெரிவிக்கின்றனர். உயிரிழந்தவர் சுமார் 5 அடி 6 அங்குலம் உயரமானவர் எனவும் குட்டையாக வெட்டப்பட்ட தலைமுடி மற்றும் தாடி வைத்துள்ளவர் எனவும் அடையாளம் காட்டப்பட்டுள்ளார். அவர் உயிரிழந்த போது கருப்பு நிற அரை காற்சட்டை மற்றும் பழுப்பு நிற டி-ஷர்ட் அணிந்திருந்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது. சடலம் தற்போது கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் பிணவரையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் கொழும்பு துறைமுக போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். யாழ் மாவட்ட கல்வியை சிதைப்பது மட்டுமல்லாது வட மாகாண கல்வியை முழுமையாக சிதைக்கும் நிகழ்ச்சி நிரலை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் முன்னெடுத்து வருகின்ற நிலையில் அதற்கு வடமாகாண ஆளுநர் உடந்தையாக இருக்கிறார் என இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் உப செயலாளர் தீபன் திலீசன் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு கருத்து வெளியிட்டிருக்கிறார். அவர் மேலும் தெரிவிக்கையில் வடக்கு ஆசிரியர் இடமாற்றத்தில் பல முறைகேடுகள் இடம்பெற்ற நிலையில் அது தொடர்பில் நீதிமன்றங்களிலும் மனித உரிமை ஆணைக்குழுவிலும் விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றது. அண்மையில் வடக்கில் மேற்கொள்ளப்பட்ட சேவையின் தேவை கருதிய இடமாற்ற முறைகேடாக மேற்கொள்ளப்பட்டதாக இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு சுட்டிக்காட்டி இடைக்கால தடையையும் விதித்தது. அதன் பின்னர் இடமாற்றம் வழங்கப்பட்ட ஆசிரியர்களின் மேன்முறையீடுகளை பரிசீலிப்பதாக ஆணைக்குழுவுக்கு விளங்கிய உறுதிப்பாட்டினை அடுத்து இடைக்கால தடை நீக்கப்பட்டு தொடர்ந்து விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றது. அவ்வாறான நிலையில் தற்போது மேன்முறையீட்டை பரிசீலிக்கிறோம் என்ற போர்வையில் முறையற்ற இடமாற்றங்களை ஆசிரியர்களுக்கு வழங்குவது ஏற்க முடியாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தொடர்வது இந்திய செய்தி. தனது முதல் உரையை ஆற்றி முடித்துள்ள முதலமைச்சர் விஜய் பாதுகாப்பு படைகள் சூழ அரச வாகனத்தில் சென்று தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் அரியணையில் அமர்ந்துள்ளார். இதன்போது தலைமைச் செயலகத்திற்கு வருகை தந்துள்ள முதலமைச்சருக்கு வீதிகள் இருபக்கமும் மக்கள் சூழ்ந்து தமது வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனையடுத்து அரியணையில் அமர்ந்த முதலமைச்சர் விஜயை முக்கிய அதிகாரிகள் வரவேற்றதுடன் முக்கிய கோப்புகளில் விஜய் கையெழுத்திட்டுள்ளார். அத்தோடு தற்காலிக சபாநாயகருக்கான கோப்புகளிலும் கையெழுத்திட்டுள்ளார். இதற்கமைய புதிய எம்எல்ஏக்கள் பதவியேற்பு நடைபெறவுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தொடர்வது வெளிநாட்டு செய்தி. போரின் போது ஏற்பட்ட காயங்களை தொடர்ந்து பொது பார்வையில் இருந்து விலகி இருந்தாலும் ஈரானின் புதிய உச்ச தலைவர் மொஜ்தபா ஹமேனி தெர்கானின் போர்க்கால வியூகத்தை வடிவமைப்பதிலும் வாஷிங்டனுடனான பேச்சுவார்த்தைகளிலும் ஈடுபட்டுள்ளதாக அமெரிக்க உளவுத்துறை அமைப்புகள் நம்புவதாக வெள்ளிக்கிழமை வெளியான CNN அறிக்கை தெரிவிக்கிறது. அமெரிக்க உளவுத்துறை மதிப்பீடுகளை அறிந்த வட்டாரங்களை மேற்கோள் காட்டிய அந்த அறிக்கை போரில் நடந்த தாக்குதல்களில் அவரது தந்தை உட்பட பல மூத்த அதிகாரிகள் கொல்லப்பட்ட பின்னர் ஈரானிய தலைமை அமைப்பிற்குள் கமேனி தற்போது இவ்வளவு அதிகாரம் செலுத்துகிறார் என்பது குறித்து நிச்சயமற்ற நிலை நீடிப்பதாக கூறியது. தீக்காயங்கள் மற்றும் சிதறல் காயங்கள் உள்ளிட்ட காயங்களிலிருந்து மீண்டு வரும் கமேனி நம்பகமான தூதர்கள் மற்றும் நேரடி சந்திப்புகள் மூலம் தொடர்ந்து தொடர்பில் இருப்பதாக அமெரிக்க அதிகாரிகள் நம்புவதாக கூறப்படுகிறது. தொடர்வது விளையாட்டுச் செய்தி. தேசிய இளைஞர் விளையாட்டுப் போட்டிகளை முன்னிட்டு யாழ்ப்பாண மாவட்ட இளைஞர் கழகங்களுக்கு இடையிலான கடற்கரை கரப்பந்து போட்டிகள் அண்மையில் வல்வெட்டித்துறை உதயசூரியன் கடற்கரையில் மிகவும் உற்சாகமாக நடைபெற்றது. யாழ் மாவட்டத்தின் பல்வேறு பிரதேச செயலக பிரிவுகளை சேர்ந்த சிறந்த அணிகள் மோதிய இந்த போட்டியில் வீர வீராங்கனைகளின் திறமைகள் வெளிப்படுத்தப்பட்டன. பெண்கள் பிரிவிற்கான இறுதிப் போட்டியில் மிகச்சிறந்த ஆட்டத்தை வெளிப்படுத்திய கரவெட்டி பிரதேச இளைஞர் அணி முதலாம் இடத்தை பிடித்து சாம்பியன் பட்டத்தை வென்றது.
இவர்களுக்கு ஈடுகொடுத்து விளையாடிய பருத்தித்துறை பிரதேச இளைஞரணி 2ஆம் இடத்தை பெற்றுக் கொண்டது. ஆண்கள் பிரிவில் நடைபெற்ற விறுவிறுப்பான ஆட்டத்தில் கோப்பாய் பிரதேச இளைஞரணி 1ஆம் இடத்தை பெற்று வெற்றி வாகை சூடியது. இப்போட்டியில் பல பரீட்சை நடத்திய பருத்தித்துறை பிரதேச இளைஞரணி 2ஆம் இடத்தை பெற்றுக் கொண்டது. வெற்றி பெற்ற அணிகள் அடுத்ததாக நடைபெறவுள்ள தேசிய மட்ட போட்டிகளில் யாழ் மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி பங்கு பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ் மாவட்டத்தின் பல்வேறு பிரதேச செயலக பிரிவுகளைச் சேர்ந்த சிறந்த அணிகள் மோதிய இந்த போட்டியில் வீர வீராங்கனைகளின் திறமைகள் வெளிப்படுத்தப்பட்டன.